ஷார்ட் டாபிக்ஸ், அதுவும் 25 டாப் டாபிக்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு 25 டாபிக்ஸை வந்து லைக் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த டாபிக்கே நீ பக்காவா படிச்சாவே உன்னால வந்து பார்த்தோன்னா பாட்னி as well as zoology as well as botany zoology மிக்சடாவே ரெண்டுத்துமே கேட்குற மாதிரி நியூட்ரல் சப்ஜெக்டா இருக்கும். பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், செல் த யூனிட் ஆஃப் லைஃப், இதெல்லாம் வந்து நியூட்ரல் சப்ஜெக்டா இருக்கும். பாட்னிலான்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜாலஜி சொல்லுவாங்க. ஆனால் நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தனா ரெண்டுத்துலையுமே வர மாதிரி இதை கேட்டிருப்பாங்க. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா ஷார்ட்டாக ஒரு 25 டாபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் நான் ப்ரீவியஸ் இயரை வச்சு நிறைய அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதில் எதுன்னு பார்த்தேன்னா வெயிட் பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜெனட்டிக் கோட் லாக்கோப்ரான்லேருந்து அதிக கான்செப்ட் கிடையாது. சார் ஜெனட்டிக் கோட்னா 61 கோடான்ஸ் அதிகா சார்? நோ, ஜெனட்டிக் கோட்ஸில் கேரக்டரிஸ்டிக் லைக் அது யூனிவர்சலாக ஏயுஜி டியூவல் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அப்புறமேட்டு டீஜெனரேசி, இந்த மாதிரி கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்குறது. ஓகே, அதுவும் படிங்க, 61 கோடான்ஸ் படிங்க. ஆனால் மோஸ்ட்டாக அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட்ஸ் அதை யார் பண்ணா? ஜார்ஜ் கேமோ, ஹர்ப் கோவிந்தோ கோரோனா, இவனுங்களாம் இருக்கானுங்க பற்றி, அதை பற்றிலாம் பாருங்க. அண்ட் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் செகண்ட். இதில் சப்ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் ஆஃப் 1, அதுவும் மியோசிஸ் 1ல இருக்க அந்த 5 சப்ஸ்டேஜ், லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்கிட்டீன், டிப்ளோட்டீன், டயாகினசிஸ், அதில் என்னென்ன கேரக்டர்ஸ், என்ன விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும் செல் சைக்கிளில், அதை பற்றி பாருங்க. அண்ட் பயோடெக்னாலஜி லெசன் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸில் குளோனிங் வெக்டாரை கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் PBR 32ல் என்ன மாதிரி ஆம்பிசெலின் ரெசிஸ்டன்ட், டெட்ராசெலின் ரெசிஸ்டன்ட், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், அதில் என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகக்னேஷன் சைட்ஸ்லாம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனல் மெஷினரி இன் யூகேரியாட்டிக். ஏன் சார் திருப்பி மாலிகுலர் பேசிக் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, ஏன் 5th? மோஸ்ட்டாக மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் மெஷினரியில் யூகேரியாட்டிக்ல இந்த RNA Pol 1, RNA Pol 2, RNA Pol 3, பாலிமரேஸ் 3, அது எதெல்லாம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும், என்ன மாதிரி RNAஸை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும், mRNAவை பண்ணும், tRNA பண்ணும், அது அந்த இடத்துல வந்து நிறைய தடவை கொஸ்டின் கேட்டாங்க. கடைசி 3 வருஷமாவே அதில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் லெசன்ல இந்த எம்ப்ரியோ சாக் அண்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன் ஈஸி தான். அதில் சம்ஸ் ஓரியன்டாக கேட்குறது. இப்போ வந்து போலன் கேட்ஸில் மேல் கேமிட் வந்து டெட்ராப்ளாய்டியாக இருந்தால், எம்ப்ரியோ சாக் வந்து பென்டாப்ளாய்டியாக இருந்தால், அப்போ எனக்கு மியாசிஸ் நடந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் என்ன நடக்கும்? எம்ப்ரியோ சாக் வந்து எப்போ டெவலப் ஆகும்? எம்ப்ரியோ சாக்ல 7 செல் 8 நியூக்ளியஸ், இந்த கான்செப்ட் எத்தனை மைட்டாசிஸ் எத்தனை மியாசிஸ்க்கு அப்புறம் வந்துச்சு, இந்த மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க. டயக்ராம்லையும் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன்ல குரோமோசோமல் டிசார்டர் அண்ட் ஜெனட்டிக்கல் டிசார்டரும் சேர்ந்து படிங்க. ஓகே, ஜெனட்டிக்கல் டிசார்டர் படிக்கும்போது பெடிகிரி அனாலிசிஸ் சேர்ந்து வரும். பட் குரோமோசோமல் டிசார்டர்ல அந்த 3 பேர் தான் இருக்காங்க, அதை மட்டும் படிங்க. நைஃபில்டர், டர்னர் சிண்ட்ரோம், அப்புறம் என்னடா வருது, டவுன் சிண்ட்ரோம். ஓகே, அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல மைக்ரோப்ஸை இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? டிஸ்டில்டு, நான் டிஸ்டில்டு, அப்புறமேட்டு சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அது இண்டஸ்ட்ரியில் வராதுல. அந்த பியூரிஃபையட், ஜூஸ் பியூரிஃபையட், அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாமே. பயோடெக்னாலஜி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் நல்லா ஸ்டேட்டின், அப்புறம் ஸ்டெப்டோகைனஸ், இதெல்லாமே பாருங்க. பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ்ல பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ஸோட ஆர்டர், டீநேச்சுரேஷன், அனலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன், ஓகே, DAE சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் கிங்டம்ல ஆல்கேவோட கிளாசிபிகேஷன், அதோட கீ, அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஏன் ஆல்கேன்னு சொன்னா அதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதோட பிக்மெண்ட் என்று எது ஸ்டோர் ஆகுது, மேனிட்டோலா, லாமினேரினா, ஃப்ளோரிடியன் ஸ்டாச்சா, ரோடோஃபைசி, அந்த மாதிரி படிங்க. மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ல பிளாசன்டேஷன், ஈஸ்டிவேஷன் பாருங்க. நான் இந்த 2-3 நாளாக வந்து மோஸ்டா இதோட ட்ரிக்ஸை தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏஸ்டிவேஷனும் பிளாசன்டேஷனும், ஏன்னா அதில் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த ஓவரியோட பொசிஷன், ஹைப்போகைனஸ், அதையுமே கேட்குறாங்க. அண்ட் ஆர்கனிசம் பாப்புலேஷன்ல பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன், மியூச்சுவலிசம், பிரிடேட்டிசம், பாரட்டிசம், கமென்சாலிசம், அமென்சாலிசம். அண்ட் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹார்மோன், ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபர்லின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட், எல்லாமே. செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் கண்டிப்பாக படிங்க. எண்டோ மெம்பரேன் எல்லாருமே கோஆர்டினேஷனாக இருக்காங்க, உள்ள மெம்பரைன் கிடையாது. அந்த 4 ஆர்கன்ஸை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் இந்த ஹையர் பிளான்ட்ல C4 பாத்வே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா C4 பாத்வேல C3 சைக்கிளோட அதுவுமே கனெக்ட் ஆகுது. ஸோ C4 பாத்வே பார்த்து வச்சுக்கோங்க. பயோடெக்னாலஜி பிரின்சிபல் ப்ராசஸ், ரெஸ்ட்ரிக்ஷன், எண்டோநியூக்ளியஸ், அதில் அந்த 3 என்சைமோட ரெகக்னேஷன் சைட், அந்த ரெகக்னேஷன் சைட் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு அதை பற்றி பார்த்துக்கோங்க. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ்ல டீவியேஷன்ஸ் அதிகமாக பாருங்க. லா ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து டாமினன்ஸ்,
இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் செக்ரிகேஷன் பார்த்துக்கோங்க. அதில் வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் செகண்ட் டயப்ரிட் கிராஸ்ல தான் சொன்னார். ஆனால் அதோட டீவியேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கு? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் பிளியோட்ராபி, இதெல்லாமே டீவியேஷன்ஸ்ல வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ல வாஸ்குலார் பண்டில்ஸோட டைப் பாருங்க. க்ளோஸ்டு, ஓப்பன்னு, ரேடியல் வாஸ்குலார் பண்டல், கன்ஜாயிண்ட், கொலாட்ரல், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன், கிளீஸ்டோகேமஸ், சாஸ்மோகேமஸ், கீஸ்டோகேமஸ்ல என்ன, அப்புறம் ஹைட்ரோஃபிலில என்ன, அப்புறம் ஜூஃபிலில என்ன மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதை பத்தி பாருங்க. அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ், ஃபோட்டோஸ் இந்த ஹையர் பிளான்ட்ல லைட் ரியாக்ஷன், ஜெட் ஸ்கீம்னா நான் சைக்ளிக் ரியாக்ஷன், கெமி ஆஸ்மோட்டிக் தெரியும், போத் ஆர் சேம், பட் போத்தையுமே ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆன் தலாமஸ், இதுதான் வந்து அந்த ஹைப்போகைனஸ், எபிகைனஸ், பெரிகைனஸ். ஹைப்போகைனஸ்னா ஹைப்பு கொடுக்காங்க சுப்பீரியர் காலேஜ் சொல்லி அதான் எம்பிசி சர்டிஃபிகேட் கேட்டாங்க. பெரியார் காலேஜில் சேர்ந்தா ப்ளம் சாப்பிட்டு பீச் கலர் ட்ரெஸ் போட்டு ரோஸை பார்த்தா உடனே மறுநாளைக்கு பார்த்தா குக்கும்பர் கோவா சாப்பிட்டு அவன் கண்ணு பட்ட ஸ்பார்க்கே ரே ஃப்ளோரட்டுன்னு சொல்கிறான். அப்படிலாம் படித்தோம். பிளான்ட் கிங்டம்ல கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை, அந்த 4 கிளாஸஸ் அதோட எக்ஸாம்பிள் ராமு, நாப்பியை கேள்விப்பட்டான், கேட்டு சாப்பிட்டுருச்சுன்னு. அண்ட் ஈகோ சிஸ்டம்ல ஈகோலாஜிக்கல் பிரமிட்ஸ்ல கண்டிப்பா பயோமாஸ் நம்பர் என்னென்ன ஷேப் அதை கண்டிப்பா பாருங்க. ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்ல லிங்க் ரியாக்ஷனா கிரிப் சைக்கிள தான் சொல்ல வரேன். ஸோ கிரிப் சைக்கிள், லிங்க் ரியாக்ஷன்ஸ் ஒரு வாட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ஆம்பிபாலிக் பாத்வேயும் பார்த்துக்கோங்க. அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ல செகண்டரி க்ரோத். சார் செகண்டரி க்ரோத் நிறைய பேர் இல்லைன்றாங்க. யார் சொன்னா? அவங்க வந்து growth ஆஃப் அனாட்டமி, மார்பாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் ரூட் ஸ்டெம் லீஃப் தான் சிலபஸ்ல கொடுத்தாங்க, என்எம்சி சிலபஸ். அப்ப செகண்டரி க்ரோத் டைகாட்ல இருக்கு, மோனோகாட்ல தான் இல்ல. அப்ப செகண்டரி க்ரோத் இல்லைன்னு எவனும் சொல்ல, இருக்கு. அதை நான் இம்பார்ட்டன்ஸா சொல்றேன். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ல மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸும் முக்கியமா பார்த்துக்கோங்க. இப்போ காட்டின நான் 25 டாபிக்ஸுமே நான் பாட்னியை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், நாட் அ ஜுவாலஜி. அண்ட் நியூட்ரல் சப்ஜெக்ட்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 25 டாபிக்ஸை ஒழுங்கா பாருங்க. அதை சொன்ன டாபிக்ஸை திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. எடுத்தீங்கன்னா 1 hourல ரிவிஷன் பண்ணி முடிங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் லாஸ்ட் 1 weekல. ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. கண்டிப்பா டாக்டர் சீட்டோட என்ன வந்து பாக்குறீங்க, நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.